கரையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. உனக்கு பார்த்தவன் அங்க இருக்கா, நீ எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? அது எல்லாரும் முன்னாடியும் பாக்குறதுக்கு என்ன நினைப்பாங்க? விடு மாமா. அம்மாடி லட்சுமி, வேற யாரும் வர வேண்டியிருக்காமா? இல்லைம்மா, வேற யாரும் வர வேண்டியதில்லை. அப்புறம் என்ன, எல்லாரும் கோயிலில் போக வேண்டியதானே? ஆமாம்மா, எல்லாரும் உள்ளே போக வேண்டியதான். ஐயோ விடு மாமா, எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி பிடிச்சு கூட்டு வர? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான் இருக்கணும். உனக்கு என்ன, உன்னையே தப்பா நினைக்க போறாங்க? என்னதான் எல்லாம் தப்பா நினைப்பாங்க, எல்லாரும் என்னதான் அசிங்கமா பேசுவாங்க. விடு மாமா. உனக்கு பார்த்தவ அங்க இருக்கா, போய் அவகிட்ட நில்லு. திரும்ப திரும்ப அதே சொல்லாத. உனக்கு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாளைக்கு காலையில கல்யாணம், அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு வந்த? நானும் வரக்கூடாதுன்னு தாண்டி இருந்தேன், எல்லாம் என் நேரம். இப்போதான் இறங்குவானுங்களாமோ. அவனுங்க நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு இறங்கியிருக்கானுங்களா இல்ல எதுக்காக இறங்கியிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா என்னவோ எனக்காக இறங்கலன்னு மட்டும் எனக்கு தோணுது. அவனுங்க உன்னை எதுவும் பண்ணிடுவானுங்களான்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குதுடி. என் மனசு இது வரைக்கும் இப்படி படப்படன்னு அடிச்சுக்கிட்டதே இல்லை. இத்தனை வருஷத்துல நான் இப்படி இருந்ததும் இல்லை. எனக்கு பயம், எங்க நான் இழந்துருவோன்னு. பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. என்ன விடு மாமா. விடு மாமா. அண்ணனும் மரியும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேக்கே. யோ யோ, தள்ளியா கொஞ்சம். அடியே, இங்க எங்கடி இடம் இருக்கு, தள்ளிக்கிட்டே வர. யோ தள்ளுமியா. அண்ணனும் மல்லியும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேக்கு. எனக்கு இந்த ரகசியனாலே ஆகாது, தள்ளுமியா. உன் அண்ணன் என்ன சொல்றான்னு நான் சொல்லட்டுமா? உனக்கு தெரியுமா? சொல்லியா, என் அண்ணன் என்ன பேசிட்டு இருக்கான்? பிடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னை விட்டு எங்கேயாச்சும் போன உனக்கு கொண்டுருவான் பாத்துக்க என்ன சொல்லிட்டு இருக்கான், கேட்டுச்சா? யோ விடியா, யோ கீழே இறக்கி விடியா. அவன் அப்படியா பண்ணா? இருக்காதே, ஏன் அண்ணா அப்படி பண்ண மாட்டானே. ஃப்ராடு, நீதான் ஏதோ பொய் ஏமாத்துற. விடியா. அது அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து தாண்டி. இன்னைக்கு என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போன உன்னை தொலைச்சிருவான் பாத்துக்க. இப்படி ஒட்டிக்கிட்டு என் கூடயே தான் இன்னைக்கு ஃபுல்லா நீ இருக்க. விடியா. யோ இது கோவிலையா, என்னையா வேலை பார்த்துட்டு இருக்க? ஐயோ விடியா, கைய கூசுது. யோ விடு, முடியல. யோ கூசுதையா, கையை இடியா. கையை எங்க கொண்டு வச்சிருக்க? இது கோவில், இது 4 பேர் வந்து போற இடம். இறக்கி விடியா. ஆசீர்வதித்தாய் பாட்ட பார்வையில் பச்சை குத்தினாய். புஜுமா, ஏய் புஜுமா, மாமா மேல ஒன்னும் கோவம் போகலையாடா? உன் மேலே கோவப்பட்டாதானே மாமா, கோவங்கிறது போகுதுக்கு. எனக்கு கோவமே இல்லை மாமா. ஏன்னா உன்னோட வேலை எப்படின்னு எனக்கு தெரியும். நானும் லாயருக்கு தானே படிக்கேன், போலீஸ் வேலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன்டா புஜுமாங்க வந்துட்ட? நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடா. கஷ்டமாக இருக்கட்டும்னு தான் வந்தேன். 4 நாள் நீ என் ஃபோனை எடுக்கல தெரியுமா? உன் வாய்ஸே நான் கேட்கல. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அதை நீ புரிஞ்சுக்கணும்ல. இனிமே இப்படி பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இந்த தண்டனை. அவ்வளோதானே? சரி, நீ ஃபுல்லா மாமா உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகேயா? பேசுறதெல்லாம் நல்ல நெய் மாதிரி தான் பேசுவேன். பாப்போம் நீ எப்படி நடந்துக்கிறேன்னு. நீ நடந்துக்கிறத பொறுத்தா நான் உனக்கு கெட்டிக்கவா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன், பார்த்துக்க. உத்தரவு மகாராணி,
உங்க பேச்ச நான் தட்டவே மாட்டேன் பாருங்களேன். பாப்போம் பாப்போம். எதுக்கு இப்ப என்ன தூக்குறேன்? தாங்கள் இந்த நாட்டின் இளவரசி அல்லவா? தரையில் நடக்கலாமாக. ஆமா ஆமா, நான் அந்த நாட்டோட இளவரசி தான். கீழே நடக்கவே மாட்டேன். இப்படிதான் நீங்க தூக்கிட்டே இருக்கணும். அது அடியாரின் பாக்கியம். போமாமா, இறக்கி விடு. வேட்டை லேடி பஞ்சு மெத்த மாதிரி இருக்க. மாமா தூக்கி வச்சிருக்கேன், வேட்டே தெரிய மாட்டேக்க. அதெல்லாம் நான் வெயிட்டாக தான் இருப்பேன். இறக்கி விடு மாமா. ச்சே, இதுங்களுக்கு அசிங்கமாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி நிக்குது பாரு, மாத்தி மாத்தி. இவன் என்னன்னா அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு இவன் கூட வந்து நிக்கிறா. அவ சொல்லவே வேண்டாம். கௌதம் மாமா கிட்ட எப்பண்டா உரசிக்கிட்டு நிக்கலான் அலைவா போல இருக்கு. ரேணுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் அறிவே இல்லை. கௌதம் கூட நிச்சயம் பண்ணிட்டு இவன் கூட வந்து நிக்கிறான். நாளைக்கு விடிஞ்ச கல்யாணம். எப்படி போய் நிக்கா பாரு இவள. சரி, பொழுது சாஞ்சிருச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த குளத்தடியில் போய் கால் நினைச்சிட்டு வந்து பிரகாரத்தை சுற்றி வாங்க. சரி பாட்டி. மதவா, ஓ மருமலை கூட்டிகிட்டு போய் குளத்தங்கையில் போய் கால் நினைச்சிட்டு வா. வந்து பிரகாரத்தை ஒரு 4-5 வாட்டி சுற்றி வாங்க. சரிம்மா. டேய், நீ மட்டும் என்ன நின்றுக்கிட்டே இருக்க? கூட்டிட்டு போவோம் பஞ்சாதிய. போய் குளத்தங்கையில் கால் நினைச்சிட்டு அப்படியே பிரகாரத்தை ஒரு 4-5 வாட்டி சுற்றிட்டு வாங்க. பாட்டி என்ன சொல்றீங்க? ஏன் தாயி, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? ஐயோ அம்மா, இவங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் இல்லை. இவன் அண்ணனுக்கும் அவளுக்கு தான் கல்யாணம். என்ன இது, ரெண்டுக்கும் தான் ஜோடி பார்த்து நல்லா இருக்கு. ஏன் மீனாட்சி இப்படி பண்ணா? இது ரெண்டு தான் பார்க்க அழகா லட்சணமாக இருக்குங்க. அம்மட்டு பொருத்தமாக அம்சமாக இருக்குங்க. சரி விடு பிரீத்திமா, அவங்க வயசானவங்க. சாயங்காலம்னா பார்வை கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால தான் ஆதியை பார்த்து கௌதம் நினச்சிருப்பாங்களா இருக்கும். சரி விடு. என்னடி ஓகே, இவ்வளோ கோவப்படுறா? சரியான பூரான பிடிச்சவங்க. பாட்டி நம்ம ஜோடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் அவளுக்கு அடிவரெல்லாம் பச்சிக்கிட்டு எரிதுன்னு நினைக்கேன். விளங்காதவா, ஒருத்தரை விளங்கிட மாட்டா. இவ கண்ணு பட்டாலே ஆகாதுங்க. பாட்டியை நம்ம 2 பேருக்கு சுற்றி போட சொல்லணும். நான் உன்னை கெட்டிக்கொண்டாலும் உங்க அக்கா விட மாட்டா போல இருக்குடி. என் வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு அவ யாரு? அப்படியே அவள் பேசணும்னு வந்தாலும் அவள் வாயை நான் உடச்சிருவாங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அப்படி சொல்லிடி இந்த ஆதி பொண்டாட்டி. யோ கருவாயா, யோ கருவாயா, என்னடி? இங்க பாரியா, யோ இங்க பாரு. என்ன ஐய, இவ வேற ஒரு பக்கம். யோ என்னையா அப்படி பார்க்குற? காலையில இருந்து நீ சாரி தான் கட்டியிருக்கியா? ஆமாம், காலையிலேருந்து நான் சாரி தான் கட்டியிருக்கேன். ஏன் இப்போதான் நீ பார்க்குறியாங்க? டே ஆதி, என்னடா நீ காலையில இருந்து சாரியிலே அடைஞ்சிருக்கா? ஒரு வாட்டி கூட நீ கண்டுக்கவே இல்லையாடா இவள? வீட்டிலே கவனிச்சிருந்தா அங்கேயே பிடிச்சு வச்சு கோயிலுக்கு வந்துட்டாளே. கோயிலுக்கு வந்துட்டே இங்க ஏது நடக்கக்கூடாது. ஒன்னே ஒன்று தருவாளா? அத்தி இவ வில்லி ஆச்சே. இவகிட்ட வாங்குறதுக்குள்ள நான் டெய்லி இப்படிதான் போராடணும் போல இருக்க. யோ யோ கருவாயா, என்ன? அப்போ காலையிலேருந்து நீ என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிதானே? சாரி காலையிலே இருந்து கட்டியிருக்கியான்னு கேட்கும் போதே தெரியுது நீ காலையிலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லைன்னு. ஐயோ அப்படி இல்ல மச்சக்கண்ணி. இரு, காலையில நீ சேரி கட்டலையே, நீ தாவணி தானே கட்டியிருந்த. நல்ல வேலை, அப்போ காலையிலேருந்து நீ என்னை கவனிச்சிருக்கல அப்படி தானே? எங்கே வேலை பார்க்குற பிஸியில் என்னை மறந்துட்டியோன்னு நினச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, மறக்காமல் என்ன நோட் பண்ணியிருக்கேன் அப்படி தானே? டேய், என்னடா நான் அவளே பார்த்துட்டு இருக்க? போங்க, போய் பிரகாரத்தை சுற்றிட்டு வாங்க. அம்மா, நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்ல, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. டேய், என்னடா மச நின்றுட்டு இருக்க? போ, முன்னாடி கூட்டிட்டு போ. என்ன பாட்டியே சொல்லிட்டாங்க, கூட்டிட்டு போகவா இல்ல தூக்கிட்டு போகவா? அங்கே விருப்பம். ஐயோ இந்த பாட்டி வேற
ஏன் இப்படி பண்ணுது? தூக்குனா அங்க எங்க கை போடும், பரவாயில்லையா? தூக்கிக்கோ. பாஸ், அவங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காங்க பாஸ். ஆமாம் பாஸ், இந்த 1 மந்த் நாங்கள் அவனை வாட்ச் பண்ணதில் கௌதம் ஒரு பொண்ணு மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கான். ஆமா பாஸ், அந்த பொண்ணு கொஞ்சம் வெகுளியான பொண்ணுமா தான் தெரியுது. கௌதமுக்கும் அவனுக்கு தான் பேசி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கல்யாணம் பாஸ். அவனுக்கு கல்யாணமா? அவனை கண்ட துண்டமா இதே கையால் வெட்டி போடணும். அதுக்காக தானே நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். அவனுக்கு பிடிச்சமான வாழ்க்கை அவனுக்கு என்னைக்குமே இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிருக்கணும். ஓகே பாஸ், கண்டிப்பா. கௌதம், உன்னை நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவேன்னு நினச்சிட்டேன் இல்லை? ஓ, அங்கேருந்து இங்கே வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டேல்ல? என் தம்பிய ஏன் கண்ணு முன்னாடியே கொன்னல்ல? உனக்கு பிடிச்சத உன் கண்ணு முன்னாடி நான் கொல்றேன். நீ பார்க்கணும், நான் என் தம்பி இறந்த போது எவ்வளோ அனுபவிச்சனோ அதே வேதனைய நீயும் அனுபவிக்கணும். மாமா, ஓமா. போலாம் அஞ்சுமா. அடியே, என்னடி இந்த எல்லோ கலர் தாவணியில இவ்வளவு அழகா இருக்க? இதுக்கு முன்னாடி நீ எல்லோ கலர்லாம் போட்டிருக்கியே, இல்ல இந்த சாரிக்கு இப்படி தெரியுதா? அடியே, இது கோவிலா வேற போச்சு. கார்த்திக், கண்ட்ரோல். என்னாச்சு? என் கையை என் பேச்சு கேட்க முடக்க. மாமா, மாமா என்னாச்சு? ஒன்னும் இல்லை அஞ்சுமா. மாமா, நீ எடுத்து கொடுத்த தாவணி இதுல நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதானா? வேற எதுவும் தோணலையா உனக்கு? அடியே, எனக்கு என்னென்னமோ தோணுது. கோவிலா வேற போச்சு. சும்மா இரண்டி சண்டாளி. நான் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்கு. மாமா, மாமா. என்ன அஞ்சுமா, போவோமா? அம்மாவும் அத்தையும் தேடுவாங்க. ஐயோ மொக்க மாமா, நான் இவ்வளோ அழகா ரெடியாகி வந்திருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு ரொமான்ஸே வரலையா? வேஸ்ட் மாமா நீ. அஞ்சுமா, பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, போவோமா? ம், போகலாம். அப்புறம் நான் இங்கேயே இருக்க போகிறேன். எனக்கும் தெரியும்டி நீ என்ன எதிர்பார்க்கன்னு. ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்கேன்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்க. அவ்வளோதானா? நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். இன்னும் வேற என்ன சொல்லணும் இருக்கு? நல்லா இருக்கு தாவணி, உனக்கு எடுப்பா இருக்கு. வேற என்ன சொல்லணும்? அம்மனிக்கு கோவம் ஏறதுக்குள்ள இருக்கு. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். போலாமா? போலாமே. மூஞ்ச பாரு. சரி அஞ்சுமா, இன்னைக்கு நைட்டுங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில போவோம். ஒரு ஆல்ரெடி இருட்டிருச்சு. அதெல்லாம் எதுக்கு ஏன்ன வந்து கேட்கீங்க? அத்தட்டி அம்மாட்டையும் கேட்டால் மட்டும் போதும். அத்தி, என்ன கோவம்? ஆமால, நான் அத்தட்டி அம்மாட்டையும் கேட்டால் மட்டுமே போதுமே. உன்ட்ட ஏன் கேட்கணும்? கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். இனி நான் உன்ட்ட கேட்கலன்னு அத்தட்டி அம்மாட்டையும் கேட்டுக்கிறேன். மாமா, என்னை வெறுப்பேற்று தானே செய்கிறேன். அதான் சொல்லுவாங்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு. பார்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து நீ கெஞ்சு வைப்போம், பார்ப்போம். அப்போ நான் மனசே இறங்க மாட்டேன் பாரு உனக்கு. மனசு இறங்க வேண்டாம். என்னவோ இவர் மட்டும் தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்க மாதிரியே பேசுறாரு. நான் நினைச்சா எனக்கு கட்டிக்க எவ்வளவு பேர் வருவாங்க. அடியே மல்லி, போயா போ, போய் நீ அந்த ரேடியோவே கட்டிக்க. என் பின்னால வந்த அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. உன்னை விட அழகான பையனா கெட்டிக்கல நான் மல்லியே
ஆமா ஆமா, இந்த அம்மனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல நிக்கானுங்களாம். யோ நீ என்ன சும்மா சும்மா சீண்டி பார்த்துட்டு இருக்கிறது நல்லால பார்த்துக்கிறோம். நான் கெட்டிக்கணும்னு நினச்சா கியூவில் தானே ஃப்ளைட்லேருந்தே வருவானுங்க பார்க்குறியா? ஓ அப்படியா, அம்மனியை கெட்டிக்கிறதுக்கு ஃப்ளைட்ல இருந்தே வரானுங்களா? எங்க கொஞ்சம் வர சொல்லு, நானும் பாக்குறேன் அந்த முறை கட்டிக்கலாம். யோ சும்மா சும்மா என்ன சீண்டி பார்த்துட்டு இருக்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுதான் நானும் சொல்றேன், இப்ப நல்லா இல்லைங்க பாரு, ஆட்களா இருக்காங்க. வாயா அங்க போவோம். யோ யோனே ஏன் என்ன இப்படி பாடா படுத்துறேன்? நான் ஒன்னும் சொல்லலையே உன்னை, நான் ஏதாவது சொன்னேனா? உன்னை கெட்டிக்க தான் கியூல நிக்காங்களாம், இப்பவே விட்டா தாலியை கட்டிடுவாங்களா, நீ தானே பேசிட்டு இருந்த. எரும மாடு, நான் உன்னை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா நீ என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்கியா? ஐயோ இதில் வேற சும்மா இருக்க விடாம கண்ட கண்ட இடத்துல நான் கையை வச்சு, ஐயோ கடவுளே. அவரை ஏன் கூப்பிடுற? அவர் பாவம் பிஸியா இருப்பாரு. நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா, இல்ல தலையாமி கூடவா? பார்த்தா தலைமணி மாதிரி தான் தெரியுது, வேணா தலையாமி கூடவா? ஆமாயா ஆமா, எனக்கு பிடிச்ச ஒரே தலைவலி நீ மட்டும்தான். இப்போ எதுக்கு என் பின்னாடியே நீ வந்துட்டு இருக்க? ஆ, நான் பின்னாடி வந்தேனா? அம்மா இது கோவில்மா, யாருனாலும் வரலாம். ஏதோ உன் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் சாமி கூட வந்திருக்கேன். ஐயோ ஐயோ இதெல்லாம் பழைய டைலாக்கியா? ஐயோ ரொம்ப கிரன்ச்சா இருக்க பாத்துக்க. இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்க்கு வாயா. அவ்வளவுதானே, கொஞ்சம் அந்த பக்கமா வாரீங்களா? கிரன்ச் எது, இப்ப இருக்க ட்ரெண்டிங் எதுன்னு நான் காட்டுறேன். அந்த பக்கமா? ஆ ஆமாங்க, அந்த பக்கம் தான். வாங்க நான் உங்களுக்கு ட்ரெண்டிங் காட்டுறேன். மல்லி மண்டே கழுவுறாண்டி. அடே கௌதம், அதுக்குள்ள தெளிவாயிட்டாடா. இது சரிப்படாது மல்லி, இங்க இருந்து அந்த மனுஷன் மண்டே கழுவுறாரு. தயவு செஞ்சு இங்க கிளம்பிரு. ஏய் ஏய் பொண்டாட்டி, ஏய் எங்கடி விட்டுட்டு போறேன்னு, என்னையும் கூட்டிட்டு போடி. யாருக்கு யார் போடாட்டி? போயா போ. ஆ, அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம், புருஷனாக்கும் கணத்துல போடுங்க, சாமி கண்ணை குத்திரும் பார்த்துக்கோங்க. யோ யோ நீ என்ன ரொம்ப சீனி பார்த்துட்டு இருக்க. அப்புறம் இந்த மல்லி யாரும் நீ பார்க்க வேண்டியிருக்க பார்த்துக்க. அதை தான் நானும் எதிர்பார்க்கேன். நீங்களும் மல்லி யாருன்னு காட்டுவீங்கன்னு நானும் பார்க்குறேங்க. ஆனா நீங்க காட்டுற மாதிரி இல்லையங்கோ. மல்லி இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. இந்த மனுஷன் பேசுறது ஃபுல்லா டபுள் மீனிங்லயே பேசுது. ஐயோ என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி தெரியுது. ஏனங்கோ ஏனங்கோ உங்களதான் புருஷனாக்கும் காதுல விழுதா? யோ யோ எதுக்கு எப்படி கத்திட்டு இருக்க? இங்க நின்று கத்துறதுக்கு கோவில் மடம் இருக்கு பாரு, அங்க போ. அங்க போனா மைக் இருக்கும், அதுல ஊருக்கே கேட்கற மாதிரி கத்துறானி. எதுக்கு திடீர்னு பல்ல காட்டுறாரு? அட ஆமாங்கோ, எனக்கு இது ஞாபகம் வரல பாத்தீங்களா? இதுதான் சொல்றதுக்கு ஒரு அழகான பொண்ணு வேணுங்கிறது. ஆமாங்க, மரத்துக்கு போனா கண்டிப்பா நான் உங்களை பத்தி சொல்றேன். அதாவது நான் உங்க ஹஸ்பண்ட், நீங்க என் ஒய்ஃப். இது நான் கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்வேன். ஓகேங்க?